தாராபுரத்துல காரசாரமா நாட்டுக்கோழியும் குடலும் சாப்பிட போலாமா? தாராபுரம் பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி பீமா ப்ராலர்ஸ் ஆப்போசிட்ல இருக்க ஒரு ஃபேமஸான கடை தான் சன் கஃபே. இவங்க இப்போ பக்கத்திலே சன் கஃபே ஹோட்டலும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெஜ்ல பூரி, பொங்கல், இட்லி, தோசை. காலைல ஒரு 9 மணிக்கு நாட்டுக்கோழி ரெடி. இங்க வெஜ் லவர்ஸ்க்கு தக்காளி, மல்லி, சாம்பார், தயிர் சாதம், மஷ்ரூம் பிரியாணி வரைக்கும் இருக்கு. ஆனா இங்க மெயின் மேட்ரே நான்வெஜ் லவர்ஸ்க்கு தான். ஃபர்ஸ்ட் இந்த முட்டையை கலக்கி 2 மடிப்பு போட்டு கொடுத்த முட்டலாபா தான். முட்டலாபா சூப்பர். செகண்ட் பன்னு மாதிரி பல்ஜாகி பதமா கொடுத்த பன் பரோட்டா. பரோட்டாவை அடிச்சுக்கவே முடியாது. முக்கியமா சிலோன் பரோட்டா மதுரைக்கார ஸ்டைல்ல மனமா கொடுத்தாங்க. சிலோன் பரோட்டா தேங்காய் எண்ணெய் போட்ட தாராபுரத்துலேயே ஃபர்ஸ்ட் டைம் அட்டகாசமா இருக்குது. ரொம்ப சாஃப்டா இருக்கு. மஸ்ட் ட்ரை. இப்போ மீல்ஸ் நாட்டுக்கோழி வறுவலுங்க, குடல் வறுவலுங்க. நாட்டுக்கோழி கறி செம்மையா வந்திருக்கு. ரசத்துல இந்த சின்ன வெங்காயத்துல செஞ்ச இந்த கொடலை டாப் பண்ணுவீங்களேன். டாப் காலையிலேயே 7 மணிக்கு குடல் ரெடி ஆயிரு. தாராபுரத்துக்கு வந்து 2 மாசம் ஆச்சு. அவினாசி, திருப்பூர் ஏரியால இருந்தாங்க. அந்த மாதிரி ஃபுட் எங்களுக்கு கிடைக்கல. ஒரு 15 நாளா சன் கஃபேல சாப்பிட்டு இருக்கேன். உடம்புக்கு எந்த எஃபெக்டும் ஆகுறது இல்ல. ஃபுட்டும் நல்லா இருக்கு, டேஸ்டியாவும் இருக்கு. இந்த கடையில உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? இட்லி நாட்டுக்கோழி குழம்பு. இட்லி நாட்டுக்கோழி குழம்பு தான் தம்பிக்கு ரொம்ப பிடிக்குமா? சண்டே மட்டும் பிரியாணி ஓடும். அது நம்ம கடையில காலைல 7 மணிக்கு பிரியாணி கிடைக்கும். இவங்க ஆர்டர் பேர்ல சாப்பாடுமே செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. தாராபுரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே காலையில மத்தியானம் வயிறார சாப்பிடுறதுக்கு இது ஒரு சூப்பரான ஸ்பாட். எல்லாரும் வாங்க.